கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காகவும் இந்த வாய்ப்பை கொடுத்த ஊழியர் ஐயாவுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, எங்களோட பேசுங்க ஆவியானவரே. ஓ ஸ்தோத்திரம். வார்த்தைகள் அக்கினி துண்டுகளாய் விழும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, நம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ராஜா. நம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. சேனையின் கர்த்தர் இருக்கின்றார், சேனையின் கர்த்தர் இருக்கின்றார். சேதமின்றி காப்பார் கலங்காதே, சேதமின்றி காப்பார் கலங்காதே. ஆமென். நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். பரலோக தகப்பனே அப்பா, இந்த சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கூட்டமாய் ஒரு குடும்பத்து பிள்ளைகளை போல நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த லிங்க்ல இணைந்திருக்கிற எத்தனையோ பேர் கவலைகளோடு பாரங்களோடு கூட வந்திருக்கலாம், அநேக கேள்விகளோடு கூட வந்திருக்கலாம். எனக்காக கர்த்தர் என்ன வார்த்தையை பேச போகிறார் என்று ஆர்வத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கலாம்ப்பா. கர்த்தாவே, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. மாம்சம் மறைக்கப்பட்டு தகப்பனே, ஆவியானவரை முழுவதுமாய் நீர் வெளிப்படுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடைய வார்த்தை நிமித்தமாய் இந்த நாள்ல ஒரு விடுதலை உடைய ஜனத்திற்கு நீ வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். செய்தி வேலை முடியும் வரையிலும் உடைய பிரசனத்துக்குள்ள ஆண்டவரே உடைய ஜனத்தை மூடி மறைத்துக் கொள்வீராக. ஒரு பெரிய விடுதலையோடு சமாதானத்தோடு இந்த பிரேயர் முடிந்து தங்களுடைய இல்லங்களை அவர்கள் நன்றாய் தூங்குவார்களாக. தங்களுடைய காரியங்களை நன்றாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் மகிமைப்படுவீராக. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம்
16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாளில இந்த வார்த்தையின் மூலம் தான் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். நான் வாசித்த அந்த பகுதியில இங்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி நமக்கு நன்றாக தெரியும். சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். துக்கித்து கொண்டிருக்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி. கண்ணீரோடு அழுது புலம்பி கொண்டிருக்கிறார். காரணம், முந்தின அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக் என்பவர்கள் வழிமறித்தார்கள். ஆகவே அந்த நாட்கள்ல சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தார். அந்த நாளிலே சவுலிடத்துல சொல்லுவார், இந்த அமலேக்கை கர்த்தர் முறியடிக்கும்படி அந்த இடத்துல சொல்லும் பொழுது இவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த சவுல் ராஜா கீழ்ப்படியாதபடி அவர் தேவையான நல்ல கொழுமையானவைகளை கொள்ளைகளை அவர் சிலவைகளை அழிக்காதபடி அதை எடுத்துக்கொண்டார் இச்சித்து. ஆகவே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சவுலிடத்துல சொல்லுகிறார், கர்த்தர் உம்முடைய ராஜ்ய பாரத்தை உம்மிடத்திலிருந்து எடுத்து உம்மை பார்க்கிலும் உத்தமனாகிய தாவீதுக்கு அதை கொடுக்கிறார். உம்மை விட, அதாவது இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையை புறக்கணித்து தள்ளினார் அப்படின்னு சொல்லி அவரை உண்மை பார்க்கலும் உத்தமனாகிய தாவீதுக்கு அதை கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலையில சவுலை ராஜாவாய் தள்ளிவிட்டார் என்று, நம்மால் ஒரு சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணோமே, நம்மால் இப்படி ஒரு காரியம் நடந்ததே, இவர் கீழ்ப்படியாமல் போனார் இந்த சவுல் ராஜா, இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமா இந்த சவுல் ஏறின காரியங்கள் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை துக்கப்படுத்தினது. 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 35வது வசனத்துல சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேல் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். மனஸ்தாபப்பட்டார் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினதற்கு. சாமுவேல் இதை குறித்து சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். இந்த துக்கத்துலதான் சாமுவேல் தீர்க்கதரிசி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது, ஏராளமான காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனா இவரோ உட்கார்ந்து அழுது புலம்பி தவித்து கண்ணீரோடு இந்த ஸ்தானத்துல ஏற்படுத்தி வைத்த சவுல் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினாரே என்று அவருடைய ஸ்தானத்திலிருந்து அவர் விலக்கப்பட்டதையும் குறித்து இந்த காரியங்கள் எல்லாம் அவரை குழப்பி கொண்டிருந்தது, அவரை பாரப்படுத்தி கொண்டிருந்தது, கண்ணீர் வடிக்க வைத்து கர்த்தருடைய செயலை செய்ய விடாதபடி தடுத்து கொண்டிருந்தது. அதனாலதான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்லுகிறார், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, எந்த காரியம் கர்த்தரால் அப்புறப்படுத்தப்பட்டதோ, எந்த காரியம் கர்த்தர் வேண்டாம் என்று தள்ளினாரோ, எந்த காரியத்தை கர்த்தர் எந்த சூழ்நிலையில எந்த நபர்களை எந்த ஊழியத்தை எதை கர்த்தராகவே நம்மை விட்டு சில நேரம் அகற்றி இருப்பாரோ, சில ஸ்தானங்கள்ல சிலரை ஏற்படுத்தி வைத்திருக்கலாம், அப்படிப்பட்ட அதிகாரத்திலும் அப்படிப்பட்ட ஸ்தானத்திலும் இருந்து அவர்களை கர்த்தரே விலக்கி இருப்பார். இந்த நாளிலே அதை குறித்து நீங்கள் துக்கித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொன்ன வார்த்தை தான் கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? துக்கமானது நம்மளால ஒரு வேலையும் செய்ய விடாது. மைண்டு நம்ம ரொம்பவே ஆக்டிவா இல்லாதபடி,
ரொம்ப சோர்ந்து செய்ய வேண்டிய காரியங்கள், செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் முடக்கி போட்டு விடும். துக்கமானது அப்படி நம்மை எந்த ஒரு கர்த்தருக்காக எழும்ப விடாதபடி செய்துவிடும். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசியை அந்த துக்கத்திலிருந்து கலைந்து போட்டு எழும்ப பண்ணுவதற்காகவும், அவரை ஆயத்தப்படுத்துவதற்காகவும், கர்த்தருடைய வேலைக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக தான் இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நானே வேண்டான்னு சொல்லிட்டேனே, அப்படிப்பட்ட சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய்? கர்த்தருக்கு வேண்டாதது நமக்கு வேண்டாம். கர்த்தருக்கு வேணும்னு உள்ளது நமக்கு நிச்சயமாய் வேண்டும். இந்த இடத்துல கர்த்தர் அதை தான் சொல்லி கொடுக்கிறார். ஆகவே நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. அந்த நாட்கள்ல ஒருத்தவங்களை அதிகாரப்பூர்வமாய் அவங்களுக்கு ஒரு ஸ்தானம், அவங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு கணம் கொடுப்பது எப்படி என்றால், ஒரு ராஜாவா இருப்பதற்கு அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பது எப்படின்னா, அவங்க தைலத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க தலையில ஊற்றி, எண்ணெயால அவங்க தலையில ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார்களாம் ஒரு அடையாளத்திற்கு. பாருங்கள், இந்த இடத்துல அப்படிதான் நடந்துச்சு. உன் கொம்பை நீ தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லேகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தர் அதற்கு அழகான ஒரு சொல்யூஷனையும் வச்சுட்டாரு. எங்க இழக்கப்பட்டதோ, எங்க புறக்கணிக்கப்பட்டதோ, எந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதோ அந்த இடத்துல மேன்மையானத, அந்த இடத்துல மகிமையானத, அந்த இடத்துல தரமானத, அந்த இடத்துல ஆசீர்வாதமானத வைக்கும்படியாய் கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். நான் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டு விட்டேன். அது யார் என்றால், அது அவ்வளவு தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார். பெத்லேகேமியனாகிய ஈசாய், அவருடைய குமாரர்ல ஒருவனை தான் நான் ராஜாவா தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சொல்றார். உண்மையாகவே என்ன சூழ்நிலையில அவர் துக்கித்து கொண்டிருந்தாரோ, ஆனா கர்த்தருடைய சத்தம் காதுகள்ல துணிக்கவும், கர்த்தருடைய வார்த்தை அவரை நோக்கி வரவும், அவருக்குள்ளாக ஒரு உன்னத பலன், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலன், அந்த பலன் பரத்திலிருந்து வருகிற பலன், கர்த்தரால் அனுப்பப்படுகிற பலன் அவருடைய ஆத்துமாவை குளிர பண்ணது. அவருடைய ஆத்துமா, சோர்ந்து போன ஆத்துமாவை பலப்படுத்தினது. முதலாவது அவர் சொன்னார், சாமி நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. ஒரு தீர்க்கதரிசி, எவ்வளவோ மகிமையான காரியங்களை செய்தவர், இப்பொழுது சவுல் அந்த ஸ்தானத்திலிருந்து அவன் விலகி போய் அவனை விலக்கியாச்சு. ஆனா அந்த ஸ்தானத்துல இன்னொருவர் வருகிறார் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் அதற்கு சொல்றார், நீ ஒரு காளைய கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக என்று அந்த ஊருக்கு அனுப்பும்போது ஆண்டவர் சொல்ற, பலியிட, கர்த்தருக்காக நான் பலியிட வந்தேன், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்பட்ட, கர்த்தரை ஏகோபித்து துதிக்க, கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்க ஒரு காலை எடுத்துக்கொண்டு போன்னு அருமையாக தேவன் சொல்லி அனுப்புகிறார். நீ அங்க போ, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு செய்வேன், உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் யார சொல்றனோ, அங்க ஒரு பெரிய கர்த்தருடைய ஒரு கீழ்ப்படிதலுக்காக சாமுவேல் காத்திருக்கிறார். நான் யார சொல்லுவனோ அந்த ஸ்தானத்துல இஸ்ரவேலின் சமஸ்த சபைக்கு ராஜாவா நீ ஒருவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் அவரிடத்துல சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். ஹல்லேலூயா. எழும்பினான், கர்த்தருடைய காரியத்தை செய்ய, துக்கத்தை கலைந்து போட்டான். உட்கார்ந்து இருக்க ஒரு காரியமும் நடக்காது. நாம் செயல்படாத வரையில எந்த காரியத்தையும் நம்மால் செயல்படுத்த முடியாது. இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எழும்பும்படி சொல்லுகிறார். எந்த துக்கத்துல இருக்கிறோம், எந்த பாடுகள்ல, எதை நாம் இழந்து விட்டோம் என்று மூழ்கி கவலையில இருக்கோமோ, கர்த்தர் சொல்றார், அதை நானே எடுத்து விட்டேன், அதை நானே புறக்கணித்து விட்டேன், நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விளக்கினது தான், அது வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அவர் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் அந்த ஊருக்கு போகிறார்.
தீர்க்கதரிசி வருகிறத பார்த்த அந்த ஊர்ல உள்ள மூப்பரெல்லாம் பயந்து போய் சொல்றாங்க, நீ வருகிறது சமாதானமா என்று. கலங்கி போய் கண்ணீரோடு துக்கித்து கொண்டிருந்த சாமுவேல் இப்பொழுது அருமையா கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வந்து மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானம்தான். ஹல்லேலூயா. சமாதான வாழ்த்துதலை கர்த்தர் அவர் மூலமாக முதலாவது சொல்ல வைக்கிறார். நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். அவர்களையும் அழைத்து கொண்டு ஈசாயின் குடும்பத்திற்கு செல்லுகிறான். அங்க ஈசாயின் இடத்துல எல்லா காரியத்தையும் விவரமாய் சொல்லுகிறான். உடனே ஈசா என்ன பண்றா, தன்னுடைய வீட்டுல ஒரு பெரிய செலிப்ரேஷன், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது. கர்த்தர் ராஜாவாய் தன்னுடைய குமாரரில் ஒருவனை அபிஷேகம் பண்ண போகிறார், அதற்காய் தீர்க்கதரிசியை கொண்டு வந்திருக்கார் என்று பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி அந்த தகப்பனுக்கு, பயங்கரமான ஒரு சந்தோஷம். உடனே அங்க வந்து அவங்க பலி விருந்துல அவங்க ஆயத்தமாய் இருக்கிறாங்க. அப்படி வந்த போது பாருங்க, முதலாவது எலியாவை பார்க்கிறான். பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணுகிறவன் இவனாக்கும் என்றான். சாமுவேலுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஒருவேளை இவனாதான் இருக்கும் அப்படின்னு ஈசாயினுடைய ஒரு மகனை அவர் நினைத்துட்டு சொல்றாரு. உடனே கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்றாரு, இனிமே தெரிந்து கொள்றது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. இது ஒரு மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதல் அல்ல, இது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல கவனமாய் செய்யும்படியாக அவனுடைய உள்ளத்துல அவன் நினைத்து ஒருவேளை இவனாக இருக்கும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி நினைக்கும் பொழுது உடனே கர்த்தர் சாமுவேலை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். அவனுடைய நல்ல ஐஸ்வர்யமான முகம், அவனுடைய நல்ல வாட்ட சாட்டமான உடம்பு, அவனுடைய நல்ல தோற்றம், இப்படி வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து உண்மை இவன் நினைத்தா ஒருவேளை ராஜாவுக்கு ஏற்ற ஸ்தானம் அதிகாரம் எல்லாம் அப்படிப்பட்ட எல்லாம் இவனுக்கு இருக்கிறது என்று. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் ஒத்தே வராது, ஆனா கர்த்தருக்கு அது ஒத்து வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கும், கர்த்தருக்கு அது வேண்டியதா இருக்கும். ஒருவேளை உலகம் அதை வேண்டாம் என்று நினைக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அது மிகவும் அருமையானதா இருக்கும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய், நீ இவனுடைய முகத்தை பார்க்கிறாய், நான் இவனை புறக்கணித்தேன், நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். ஹல்லேலூயா. மனிதனை போல நான் பார்க்கிறவர் அல்ல என்று கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி அந்த இடத்துல சொல்லுகிறார். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை அழகாக அவர் படம் பிடித்து வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளத்துல இருக்கிற பாரங்கள், உடைக்கப்பட்ட வாழ்க்கை, அவருடைய தனிமையாக்கப்பட்ட நிலை, புறக்கணிக்கப்பட்ட நிலை, எல்லா சூழ்நிலையிலும் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை கர்த்தர் அவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே அவர் அந்த அந்தரங்கத்தை பார்க்கிறார், வெளி தோற்றத்தை அல்ல, அந்தரங்கத்தை பார்க்கிறார். உடனே ஈசா அபினதாவை அழைத்து அவனையும் அனுப்பி வைக்கிறாரு, கடந்து போக பண்றாரு. எல்லாரும் உட்கார்ந்து அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது கடந்து போக பண்றாரு. இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி. உடனே ஈசாய் மறுபடியும் சம்மாவை கடந்து போக பண்ணுகிறார். கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி இவனும் இல்ல. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளலன்னு. இப்படி ஈசாய் தன்னுடைய குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அங்க இருக்கிற பிள்ளைகள் அந்த விருந்துல, அந்த ஃபங்க்ஷன்ல இவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள் என்று அவர்களை ரொம்ப மேக்கப் பண்ணி, அவங்கள ரொம்ப அழகா வஸ்திரம் உடுத்தி, அவங்கள ரொம்ப கௌரவமா அழகுபடுத்தி அந்த இடத்துல உட்கார வச்சிருந்து, ஆனா ஒருவர் கூட அந்த இடத்துல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அந்த இடத்துல இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று கடைசி வரை கர்த்தர் சொல்லி போது, உடனே ஈசாய் தன்னுடைய 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணார். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து சொல்றான், கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானான்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியாது, கர்த்தர் சொல்லி அனுப்பினாரு ஈசாயினுடைய பிள்ளைல ஒரு பிள்ளை. அப்ப அங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது தீர்க்கதரிசி கண்ணார பார்க்கிறார். கர்த்தர் சொல்ல சொல்ல தன்னுடைய ஆவியில கர்த்தருடைய நல்ல தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு கர்த்தர் சொல்ல சொல்ல அந்த இடத்துல அவர் கீழ்ப்படுகிறாரு. அப்ப அவர் பார்த்தபடி அங்க இருந்த பிள்ளைகள் ஒருவருமே இல்லை.
அவர் ஒரு சந்தேகத்துலதான் கேட்கிறார். அவருக்கு தெரியாது உன் பிள்ளைகள் இவ்வளவுதானான்னு அந்த தகப்பனிடத்தில் ஈசாயின் இடத்துல கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, அந்த ஈசாய் சொல்றாரு, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த வார்த்தையை நம்ம எப்படி வாசிக்கிறோம், ஒருவேளை இப்படி கூட சொல்லி இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஒருத்தன் இருக்கிறான், அவன் எல்லாத்துக்கும் கடைசி உள்ளவன், அவன் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கான். அற்பமாக அந்த வார்த்தையில சொல்லப்பட்டு இருக்கலாம். ஒரு வீட்டுல விருந்து வைக்கும் போது எல்லா பிள்ளைகளும் அழைப்பாங்க, எல்லாரும் அந்த இடத்துல கனப்படுத்தப்படுவாங்க. ஆனா அந்த விருந்துக்கு தாவீதை அழைக்கல. அவங்க அவனை அழைக்கிறன்னு கூட நினைக்கல. அந்த அளவு குடும்பத்திலையும் அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறான், குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான். அவர் இப்படிதான் அந்த தகப்பன் ஒருவேளை சொல்லி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உடனே சாமுவேல் என்ன தெரியுமா சொல்றாரு, ஈசாயை நோக்கி ஆளை அனுப்பி அவனை முதலாவது அழைச்சிட்டு வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஆளை விட்டு முதலாவது அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவன் வர்றது வர நான் இங்க பந்தியே இருக்க மாட்டேன், இங்க வர மட்டும் நான் இந்த பலி விருந்துல நான் பந்தி இருக்க மாட்டேன்னு. பாத்தீங்களா, கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொள்கிறார் என்றால் அவர்களை கொண்டு செய்யும் வரையிலும், அவர்களை தெரிந்து கொள்ளும் வரையிலும், அவர்கள் அந்த ஸ்தானத்துல நிறுத்தும் வரையிலும் கர்த்தர் அதற்கென்று யாரை கொண்டு செயல்படுத்தணுமோ அவர்களை தூங்க கூட விட மாட்டார். அவர்களுக்குள்ளா இருக்கிற தரிசனம், அவர்களுக்குள்ளா இருக்கிற திட்டம், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும் அளவும் அந்த தீர்க்கதரிசியால் அந்த இடத்தை விட்டு போக முடியல. தேவன் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, அவனுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. தாவீது அநேக நாட்கள் தன்னுடைய வாழ்க்கைய வனாந்தரத்துல கழித்தவன். ஒரு ஆடு மேய்க்கிற ஒருவன் எப்படி இருப்பான்? அவனுடைய வஸ்திரம் சரியா கூட இருக்காது. வெயிலான பகுதிகள், நிழல் தருகிற ஒரு மரங்கள்ல ஒதுங்கிதான் இருப்பான். ஆடுகளை, அந்த மந்தியை மேய்த்து கொண்டு போகிற ஒரு மேய்ப்பன் அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு புல்லுள்ள இடம், தண்ணீர் உள்ள இடம், நல்ல மேய்ச்சல் இடத்துலலாம் அந்த ஆடுகள் நன்றாக சாப்பிடட்டும்னு மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு கொண்டு போய் நன்றாக சாப்பிட்டு சொல்லி ஒரு நிழல்ல தான் ஒதுங்கி இருப்பான். ஒரு அழுக்கு வஸ்திரம் தான் தரித்திருப்பான். அவன் மேல என்ன வாசனை வீசும்? ஆடுகளுடைய கழிவினுடைய வாசனை தான் இந்த தாவீதின் மேல வீசி கொண்டிருக்கும். தன்னுடைய நாட்களை இப்படிதான் அவன் கழித்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு வாலிபனான தாவீது தான் அவன். அவன் நினைச்சு கூட பார்க்கல, நம்ம வனாந்தரத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும், நம்மள ஒரு ஆள் கூப்பிட வரும், வீட்டுல விசேஷம் நடக்கு, உன்னைய தேடுறாங்க, உன்னைய அழைக்கிறாங்கன்னு தன்னை நோக்கி ஒரு நற்செய்தி வரும் சொல்லி அவன் அறிந்திருக்க கூட மாட்டான். அவன் தன்னுடைய நினைவுல கூட நினைத்திருக்க மாட்டான். காரணம், அவங்க வீட்டு விசேஷத்துல தாவீதை கூப்பிடவே இல்லையே. அப்ப அவனுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. ஹல்லேலூயா. அவனை நோக்கி குடும்பத்துல ரொம்ப ரொம்ப பாடுகளப்பட்டு, குடும்பத்துல ரொம்பவே ஒஸ்டா வச்சிருக்கிறாங்க, எங்களுடைய சொந்த பந்தங்கள்ல எங்களுடைய எல்லா காரியத்திலையும் நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம், எங்களை ஒரு விருந்துக்கென்று அழைக்க மாட்டார்கள், நாங்கள் புறக்கணித்து தள்ளப்பட்டு இருக்கிறோம், நாங்க எதுலையுமே நாங்களாகவே இன்வால்வ் ஆக மாட்டோம், நாங்க ஒதுங்கிதான் இருப்போம், எங்களுடைய நிலை இப்படிதான் இருக்கிறது, எங்களுடைய ஸ்தானம் எப்படி இருக்கிறது. ஏனென்றால் அதற்குரிய ஒரு கணம் எங்க வாழ்க்கையில இல்ல, அதற்குரிய ஒரு கணத்தை கொடுப்பதற்கேற்ற ஒன்று எங்களிடத்துல இல்ல. அது எங்க வாழ்க்கையில பறிக்கப்பட்டனால இன்றைக்கு நாங்கள் கணத்திற்குரியவர்களா இல்லாதபடினால நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம்னு ஒரு நினைக்கிறீங்கன்னா, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு நற்செய்தியை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அங்க தாவீதுக்கு ஒரு நற்செய்தி வந்தது. உங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும், உன்னை அழைத்து வர சொல்றாரு உங்க அப்பான்னு சொல்லி அங்க ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லி அவனை அழைக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல அவன் வர்றான். அவன் எப்படி வந்திருப்பான்? தாவீது திகைத்து வந்திருப்பான், பயந்து வந்திருப்பான். வீட்டுல எல்லாரும் இருக்காங்களே, யாரு வந்திருக்கா என்ன? அவன் ஒரு மாதிரி ஒரு நழுவி போகணும், இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடுதான் அவன் தயங்கிதான் தன்னுடைய வீட்டுக்கே, தன்னுடைய வீட்டார் இருக்கிற இடத்துலயே அவன் அந்த இடத்துல குறுகிதான் வந்திருப்பான். ஆனா அங்க ஒரு காரியத்தை பாருங்க, அங்க என்ன நடக்க, அவனை அழைப்பித்தார்கள். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவனை எழுந்து
நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. அங்க கர்த்தர் சொல்ற, நான் வாரான இவன்தான் இவனைதான் நீ அபிஷேகம் பண்ணணும். இவன் தான் நான் தெரிந்து கொண்ட தாசன். இவன் தான் இஸ்ரவேலின் சமஸ்த சபைக்கு ராஜா என்பதை சாமுவேலுக்கு அருமையாய் அடையாளமாய் தெரிவித்து அந்த இடத்துல காண்பித்து கொடுக்கிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு. கர்த்தர் தன்னை கொண்டு செய்ய வைக்கிற காரியத்திற்காய் தன்னை ஆயத்தப்படுத்தி துக்கத்தை களைந்து போட்டு என்னை எழுப்பி கொண்டு வந்தாரே, அது இதற்காக தான் என்று கர்த்தருக்காக ஒரு ராஜாவை அங்க அபிஷேகம் பண்ண, அந்த இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ண மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் சொல்லவும் தன்னுடைய தைல கொம்பை அவர் நிரப்பி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுவதற்காக தைலத்தால் நிரப்பி கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் வெறுமையா இந்த இடத்துல வரவில்லை. ஓ ஹல்லேலூயா. அவர் நிரப்பி கொண்டு வந்த அந்த எண்ணெய், அந்த தைலம் அவனுடைய தலையின் சிரசின் மேல், அவன் தலையின் மேல ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. எவ்வளவு கம்பீரமா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய சகோதரர்கள் மத்தியில, அவன் குடும்பத்தார் மத்தியில அவன் தலையின் மேல அந்த தைலம் ஊற்றப்பட்டது. எல்லாருக்கும் நடுவுல, சகோதரருடைய நடுவுல தாவீதை அற்பமா எண்ணப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்டு தள்ளின தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்னையிலிருந்து ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. எப்பம் தேவன் தெரிந்து கொண்டாரோ அன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை அவன் மேல பொழிய பண்ணினார். ஓ, அவனை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்களை செய்யும்படியாய் கர்த்தர் முழுவதுமாய் அவனை நிரப்பி விட்டார். ஹல்லேலூயா. தமக்கென்று தெரிந்து கொண்ட தாசன் அவன். ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கென்று ஏற்படுத்தின தாசன். ஹல்லேலூயா. எந்த மூலையில ஒதுங்கி போனாலும், வேண்டாம் வேண்டாம் என்று எல்லாம் உதறிவிட்டு போனாலும், கர்த்தருடைய கரம் அங்கேயும் இருக்கும், கர்த்தருடைய கண்கள் அங்கேயும் இருக்கும். அங்கிருந்து அவனை கர்த்தர் பாருங்க கொண்டு வந்து கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனாகிய தாவீதை கர்த்தர் தம்முடைய ஆவியினால நிரப்பினார். ஹல்லேலூயா. இந்த காரியம் முடிந்ததும் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. என்ன காரியத்தை கர்த்தர் செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறாரோ, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் அது மாறாதது. உண்மை என்று நம்பி நம்மிடத்துல கர்த்தர் ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம், கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த ஸ்தானத்துல நாம் அமருகிறோம் என்றால் நம்ம நிறைய அறியாமையில இருக்கலாம். இது எனக்கு வராது, இது எனக்கு தெரியாது என்று புலம்பலாம். ஆனா கர்த்தர் அழைத்தார் என்றால் அந்த அழைப்புல கிருபை வரங்கள் அழைத்த பிள்ளைகள் மேல் அவர் வைக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நாம் ஆயத்தமா என்று கர்த்தர் பார்க்கிறார். ஆவியானவர் அந்த இடத்தில் தாவீதை நிரப்பினார். அதை பாருங்கள், விலக்கி தள்ளின இஸ்ரவேலின் ராஜாவாய் இல்லாதபடிக்கு சவுலை கர்த்தர் விலக்கி தள்ளினார். இங்கு தாவீதின் மேல் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்தார். அங்கு சவுலை விட்டு நீங்கி விட்டார் கர்த்தருடைய ஆவியானவர். எந்த விதத்திலும் சாமுவேல் தீர்க்கதரிசி பயந்தார் அல்லவா? அவன் என்ன கொன்று போடுவானே என்று. நான் ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக செய்யும் பொழுது என் ஜீவன் போய்விடுமோ, அவனால என் ஜீவன் போய்விடுமோன்னு பயந்தார். பாருங்க, அவனிடத்துல இருந்த ஆளுகை, அவனிடத்துல இருந்த ஸ்தானம், அவனிடத்துல இருந்த எல்லா ராஜரீகமும் பறிக்கப்பட்டது. அப்படியானால் அவன் பலவீனப்படுகிறான். அவனிடத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை அது இல்லாமல் போகிறது. அவன் எழும்பி எந்த காரியத்தையும் விரோதமாய் செயல்படுத்த முடியாதபடிக்கு கர்த்தர் அவனை குறுகி போக பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல எதிர்த்து நிற்காதபடி கர்த்தர் அங்க வந்து சவுலை விட்டு நீங்கி போனார். ஆனால் கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. இப்படியாய் சவுலுடைய ராஜ்ய பாரம் போனது. கர்த்தர் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை, ஒரு ராஜாங்க அபிஷேகத்தை தாவீதின் மேல் வைத்தார். ஹல்லேலூயா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மனிதர்கள் நம்மளை தெரிந்து கொள்ளலாம், கவலையே படாதீங்க. நிறைய இடத்துல மனிதர்கள் நிறைய நம்மளை பார்த்து நம்மளை புறக்கணிச்சு தள்ளி இருப்பாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்கு நம்மை கொண்டு ஒரு பெரிய திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே மனிதர்கள் பார்வையில நாம் அற்பமா இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய பார்வையில நாம் அதிகமாய் கனப்படுத்தப்படுகிறோம் என்றுதான் அர்த்தம்.
இங்க இவர்கள் என்ன புறக்கணிச்சுட்டாங்க, இந்த இடத்துல இவர்கள் எங்களை ஒரு பொருட்டா என்னல, இவர்களால நாங்கள் தள்ளப்பட்டோம். இப்படி நிறைய உங்க வாழ்க்கையில வரிசையா லிஸ்ட் போட்டு வச்சு கண்ணீர் விட்டு அழுது நிறைய இடங்கள்ல நீங்கள் தள்ளப்பட்டு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கான செய்தி தான் இது. உங்களுக்கான ஒரு நற்செய்தி, உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிற, உங்க ஆத்துமாவை குளிர பண்ணுகிற செய்தி. பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒன்றை நம்ம வாழ்க்கையில வைக்க போகிறார். கர்த்தர் ஏதோ நம்மை கொண்டு செயல்படுத்த போகிறார். அப்ப அவருடைய வார்த்தை வருகிறதுன்னா நாம் அதை நன்றாய் புரிந்து கொள்ளணும், அதை நம்ம ரிசீவ் பண்ணணும். இது எனக்குள்ள வார்த்தை ஆண்டவர். நீங்க அப்படி ரிசீவ் பண்ணும் போதே பாருங்க, அது உங்களை நோக்கி வரும் பொழுதே தேவன் தம்முடைய வல்லமையால் உங்களை ஆளுகை செய்வார். அந்த இடத்துல உங்களை பலப்படுத்துவார். ஆனால் பாருங்கள், இந்த பொல்லாத ஆவி சவுல் அலக்கழிக்கும் பொழுது அங்க உள்ள ஊழியக்காரர்கள், அந்த சவுலோடு கூட இருந்தவர்கள் சொல்றாங்க, சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேறின ஒருவனை இருந்தா போதும், அவன் உமக்கு முன்பாக வாசிக்கும் பொழுது தேவனால விடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி உண்மையில் இறங்குகையில் அவன் தன் கையினால் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு சவிக்கியம் உண்டாகும் என்று. உடனே சவுல் என்ன பண்ணார்? விடுதலையானா போதும். அவன் அலக்களிக்கப்படுற காரணம், கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு இனிமேல் உள்ள காரியங்களை எழுப்பி விடாதபடிக்கு கர்த்தர் அங்க ஸ்டாப் பண்ணி வச்சதுதான். அவன் சுகம் உண்டாவதற்காக இப்பொழுது அவன் யார தேடுறான்? சுரமண்டலத்தை வாசிக்கிற ஒருவனை தேடும் போது அங்க மற்றவர்களால தாவீதை குறிச்சி அங்க அறியப்படுகிறான். உடனே அவன் ஈசாயின் குடும்பத்துல போய் தாவீதை அழைச்சிட்டு வாரான். அவன் வாசிக்கும் பொழுது இந்த சவுல் விடுதலையானான். பாருங்கள், கர்த்தர் அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணார் தாவீதை. அந்த இடத்துல தாவீதை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். சவுல் அலைக்கழிக்கப்படும் பொழுது, அந்த பொல்லாத ஆவியினால் அலைக்கழிக்கப்படும் போது இந்த தாவீது இசை மீட்டும் பொழுதுதான் சவுல் ஆறுதல் அடைந்து சொத்தமானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க எவ்வளவு ஒரு பெரிய அடையாளம் பாருங்கள். ராஜா என்பதற்கு கர்த்தர் அடுத்தடுத்த காரியங்களை ஒவ்வொன்றாய் செய்து கொண்டிருக்கிறார். அதோடு முடியல. ஒரு காரியத்தை சொல்லி நான் அந்த செய்தியை முடிக்க விரும்புறேன். இந்த தாவீதுக்கு அதுக்கு அப்புறமா அங்க வருகிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெயிப்பதற்கு இங்க பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுவதற்கு தன்னுடைய சேனையெல்லாம் சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பள்ளத்தாக்குல, ஒரு பள்ளத்தாக்குல ஏலா பள்ளத்தாக்குலையும் இன்னொரு பள்ளத்தாக்குலையும், இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பள்ளத்தாக்கு, பெலிஸ்தர்கள் இன்னொரு பள்ளத்தாக்குல நிற்பாங்க. யுத்தம் நடக்கிறது. இந்த கோலியாத் என்கிற இந்த பெலிஸ்தர் வீரன் இவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்னால யாரையும் ஜெயிக்க முடியாது, என்னை யாராலும் அழிக்க முடியாதுன்னு ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பரிகசித்து, ஒவ்வொரு நாளும் அவங்க முன்னாடி பெரிய பெரிய ரொம்ப அவங்க வேதனைப்படுகிற தூஷணமான வார்த்தைகளை பேசி அவன் அந்த சேனைக்கு முன்பதாக நிற்பானான். மிகவும் உயரமானவன் கோலியாத். அப்படிப்பட்ட அந்த காத்தூரை சேர்ந்த கோலியாத் என்ன பண்றான்? அவன் பெலிஸ்தரின் பாளையத்துல நடுவ நின்னு அவன் இப்படியே டெய்லி சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவன் போட்டிருந்த வஸ்திரம் எல்லாம் யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட வஸ்திரம். தலையில வெண்கல சீரா, போர்க்கவசம், அந்த அவன் தன் கால்கள்ல வெண்கல கலசம், தன் தோள் மேல வெண்கல கேடகம். இது எல்லாமே என்னது? யாராவது என்கிட்ட யுத்தத்துக்கு வாங்க, என்னால அவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு பயமுறுத்தி கொண்டிருந்தான். ஆனா பாருங்க, அங்க ஒரு தற்செயலாய்தான் போனான் தாவீது. சகோதரர்களை விசாரிக்க, தாவீதனுடைய சகோதரர்கள் 3 பேர் ராணுவத்துல உயர்ந்த அதிகாரத்துல இருக்கிறாங்க. அங்க சவுல் ராஜாவோடு கூட அங்க ராணுவத்துல இருக்காங்க. அப்ப ராணுவத்துல அவங்க இருக்கிறாங்கன்னா அர்த்தம் என்ன? அவங்க ரொம்ப பலசாலி, அவங்க நல்லா யுத்தம் பண்ணுவாங்க, அவங்களால ஜெயிக்க முடியும். ஒரு எதிராய் வருகிற ஒருவனை அவங்க ஜெயித்துருவாங்க. அதனாலதான் யுத்த களத்துல அவங்க நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா யுத்தத்திற்கும் யுத்த களத்துக்கும் தாவீதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தகப்பனால சகோதர விசாரிக்கும்படி அனுப்பப்பட்டா தற்செயலாய். அங்க வரும் பொழுது பாருங்க, நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி, இங்க பயங்கரமான யுத்தம் நடக்கு, நீ எதுக்கு இங்க வந்தன்னு சகோதரர்கள் அங்கேயும் தாவீத அற்பமாதான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு வீரனுக்குள்ள எந்த அடையாளமும் தாவீதுட்ட இல்லை என்பதை அவர்கள் பார்த்து சொல்றாங்க. நீ எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லும் பொழுது அவன் பக்கத்துல உள்ளவங்ககிட்ட தான் விசாரிக்கிறான். இது இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, நீ எதற்கு வந்தன்னு சொல்லும் பொழுது அவன் அந்த இடத்துல சொன்னான், நான் இங்க வந்ததற்கு
முகாந்தரம் இல்லையோ? ஹல்லேலூயா. நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? இந்த நாளில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்மள ஒரு ஊழிய களத்துல கொண்டு கர்த்தர் இறக்குறாரு. நம்ம ஒரு தேசத்துல வைக்கிறாரு. நம்மள ஒரு கர்த்தர் நம்ம ஒரு இடத்துல கொண்டு போறாரு. அங்க கர்த்தர் நம்மை கொண்டு ஏதாகிலும் செய்வதற்காக கர்த்தர் நம்மை அந்த இடத்துல நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நான் இங்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா? ஒரு முகாந்திரம் இல்லையா? இது கர்த்தருடைய திட்டம். என்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தரால் அங்க அபிஷேகம் பண்ணாரோ அன்றையிலிருந்து தாவீதை கொண்டு செயல்படுத்த வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல துக்கத்தை களைந்து எழுமன எப்படி ஒரு சாமுவேலை கொண்டு கர்த்தர் ஒரு அருமையான தாவீதை ராஜாவா ஏற்படுத்தினாரோ, இன்னைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு புதியதை ஆரம்பிக்கிறார். ஒரு ஸ்தானத்துல நிறுத்துகிறார். உங்களை கொண்டு செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் இன்னும் ஏராளமா இருக்கிறது. அவருடைய தரிசனத்துக்கு, அவருடைய திட்டத்திற்கு தான் கர்த்தர் தற்செயல கர்த்தருடைய திட்டத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆனா அவனுடைய சகோதரர் சொன்னாங்க, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. தாவீது இப்படி அவனை என்னால முடியும், என்னால அவனை ஜெயிக்க முடியும்னு ஒரு அடையாளம் சொல்றான். நான் ஒரு முறை ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு விச சிங்கம் ஒரு கரடியும் வந்துச்சு. மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை அது பிடிச்சிச்சு. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடிச்சு அந்த அதன் வாய்க்கு தப்புவித்தேன் என்று. ஹல்லேலூயா. ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் ஒரு ஆட்டை பிடிக்கும் பொழுது ஒரு ஆட்டை அந்த சிங்கத்தின் வாயிலும் கரடின் வாயிலும் தப்புவித்தான். இப்படிப்பட்டவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இவன் அநேக ஆத்துமாக்களை இவன் மீட்டெடுப்பான். இவன் ஆத்துமாக்களை ஜீவன் தப்ப இவர்கள் இந்த ஆத்துமாக்களை இவன் வழி நடத்துவான் என்றுதான் கர்த்தர் ஆடுகளின் பின்னாடி போய்கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாய், அவர் மந்தை மேய்க்கிறவனாய் இருந்தவனை இஸ்ரவேலின் ராஜாவாய் தெரிந்து கொண்டார். அங்க ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு அவனுக்கு. பாருங்க, கர்த்தர் அதை பார்த்தார். அவன் வனாந்திரத்துல சாதா ஆடுதான் மேய்ச்சிருந்தான். ஆனா ஆட்டினுடைய ஜீவனை தப்புவித்தான். கர்த்தர் நம்மை நம்பி கொடுக்கிற ஆத்துமாக்களை நம்ம எப்படி வழி நடத்துறோம்னு கர்த்தர் நம்மள பாக்குறாரு. அவர் ஆத்துமாக்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நாம சோர்ந்து போயிருப்போம். நம்ம சத்தியத்தை சொல்லி நாம அவங்கள நடத்த போய் நாம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஒரு ஆத்துமாவையும் இழந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் அதிகமா விரும்பார். ஒரு ஆத்துமாவை கூட நாம் இழந்து விடக்கூடாது. ஆகவே அந்த இடத்துல பாருங்க, அவனுக்கு ட்ரைனிங் கர்த்தர் வனாந்திரத்துல கொடுத்திருக்கிறாரு. ஆடு மேய்க்கும் போது கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாய் இவன் ஜனங்களை தப்புவிப்பான். அவன் அந்த வார்த்தைய அங்களை தெரியப்படுத்துறான், என்னால முடியும். இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு அங்க கர்த்தர் உன்னுடனே இருப்பாருன்னு சொல்லி சவுலும் என்ன பண்றாரு, அவர் ரொம்ப ரொம்ப இதா பாக்குறான். அவனை ஆச்சரியமா, அந்த ஒரு சிறுவனான வாலிபன் தான் எவ்வளவு இப்படி பேசுறான்னு சொல்லி உடனே அவனுக்கு என்ன பண்றான், யுத்த ஆடைகள், ஒரு யுத்த களத்துல எப்படியெல்லாம் வஸ்திரம் தரிப்பாங்களோ அந்த யுத்த ஆடைகள் அவனுக்கு போட்டு, அவனை கவசத்தெல்லாம் அவனுக்கு போட்டு அவனை நடக்க வைக்கிறாங்க, அந்த யுத்தத்துக்கு போக வைக்கிறாங்க. ஆனா அவன் சொன்னான், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே செட் ஆகாது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவன் கலட்டி வச்சுட்டு சாதா அவனுடைய உடை அதோடு கூட போறான். ஆனா ஒரு காரியத்தை பண்ணனான். அவன் சிறுவனான வாலிபன் பாருங்க, விளையாட்டு பிள்ளைதான். அத போலவே விளையாட்டுத்தனமாகவே அவன் என்ன பண்ணான், ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்தான். 5 கூழாங்கல் தான், அற்பமான ஒரு கல்லு தான். அங்க எவ்வளவோ ஆயுதங்கள் யுத்த களத்துல யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. அவன் தெரிந்து கொண்டது ஆற்றில் இருந்த 5 கூழாங்கற்கள். ஒரு தடியையும் கையில பிடித்து கொண்டான். மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையில போட்டு தன் கவனை கையில பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அடைப்பு நின்னான். உடனே பெலிஸ்தனாகி அந்த கோலியாத் இவனை பாக்குறான். அவனை பார்த்துட்டு அவன் ரொம்ப நக்கல் பண்றான், கிண்டல் பண்றான். இவ்வளவு தோற்றத்துல நான் எப்படி இருக்கிறேன், ஆனா இவன் ரொம்ப அற்பமா இருக்கிறான்னு சொல்லி அவனை அசட்டை பண்ணினான். ஆனா பெலிஸ்து தாவீதை பார்த்து ஒவ்வொரு காரியங்களை சொல்ல சொல்ல தாவீது அமைதியா இருந்த அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றான். பெலிஸ்தனை நோக்கி அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய். உன்கிட்ட பட்டயம் இருக்கு, உங்ககிட்ட ஈட்டி இருக்கு, உங்ககிட்ட கேடகம் இருக்கு. நான் எதிர்க்கும் போது உன்னை பாதுகாக்கிறதுக்கு அது கேடகம் இருக்கு. நீ என்னை எதிர்த்து குத்துவதற்கு நீ ஈட்டியை வச்சிருக்கிற. இப்படிப்பட்ட ஆயுதங்களோட தான் வர்ற என்கிட்ட யுத்தம் பண்ண. ஆனா
நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றான். ஹல்லேலூயா. அவனுடைய கையில எந்த ஆயுதம் இல்ல, ஆனா அவன் நம்பின ஒரே ஒருவர். அவன் எவ்வளவு தூரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனை நிந்தித்து கொண்டிருக்கா பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை இந்த கோலியாத் நிந்தித்து கொண்டே இருந்தான். சொல்றான், நீ நிந்தித்து கொண்டே இருக்கிறல, அந்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர். ஆகவே ஒரு பெரிய சேனை என் தேவனிடத்துல இருக்கிறது. நான் அப்படிப்பட்ட கர்த்தருடைய நாமத்துல உன்னிடத்துல வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஒருவனாதான் அவன் பாக்குறான் கோலியாத்து. ஆனா அவன் அப்படி தேவனை கனப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி அவன் அப்படி கர்த்தருடைய நாமத்துல போய் அவன் முன்பதாக நின்றான். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுக்க போகிறார் என்று சொல்லுகிறார். சத்துருவை கர்த்தர் சொல்லுகிறார், சத்ரு உன் கையில தான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி அருமையாய் அவன் விசுவாசத்தை பேசும்போது அவனுக்கு தெளிவுபடுத்தி விட்டார். பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்னு உன் தலைய உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அப்போ நீ தெரிஞ்சு கொள்வ இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒரு எதிர்த்து நிற்கிறான், அவனிடத்துல ஆயுதம் இல்ல, ஆனா கர்த்தருடைய நாமத்துல ஒருவன் சொல்லுகிறானா, அப்ப எப்படி தேவ ஆவியானவர் உடைய பலன், தேவ ஆவியானுடைய வல்லமை. சில காரியங்களை நம்மளால செயல்படுத்த முடியாது, நம்மளால எழுப்பி சில காரியங்களை நடப்பிக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய நாமத்துல நம்ம அமர்ந்திருக்கும் போது, அவருடைய பாதத்துல நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு வருகிற பலத்தால, கர்த்தர் கொடுக்கிற பலத்தினால லகுவாக எதிரான கிரியைகளை, சத்துருவின் வல்லமைகளை முறிக்கப்படும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டே பெரிய காரியங்களை செய்வார். அப்படிதான் அந்த இடத்துல தாவீது ஒரு காரியத்தை சொல்றான், அவனை கொல்லுவேன்னு சொல்றான். அந்த காரியம் நடக்கல. அவ்வளவு தைரியம், அவ்வளவு கர்த்தருடைய நாமத்தின் மேல வாஞ்ச, அவ்வளவு கர்த்தருடைய நாமத்தின் மேல வைராக்கியம், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்ற தாவீது சொன்னபடி அந்த இடத்துல பெரிய காரியம் நடந்தது. அது மட்டும் சொல்ல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த ஜன கூட்டம் எல்லாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளும், இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற சத்துருவின் வல்லமைகளை கர்த்தர் பறித்து போட்டு கொண்டிருக்கிறார். சத்துருவின் வல்லமைகள் குறைந்து பலவீனமாகிறது. அவர்களால் எழும்பக்கூடாதபடிக்கு அவர்களுடைய திராணியை கர்த்தர் எடுத்து போடுகிறார். அவர்கள் எழுப்புகிறதான ஏவுகணை போல வருகிற நிறைய பிசாசின் திட்டங்கள், அவர்கள் அனுப்புகிற அம்புகளை போன்ற காரியங்கள் உங்க வேதனைப்படுத்துகிற, உங்களை மரண பாரத்துக்குள்ளாய், ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஆத்மால இருக்கிற பாரத்துக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கிற கிரியைகளை கர்த்தர் இந்த இரவிலே முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தாவீது இந்த யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி ஒரு கூழாங்கல்லை எடுத்து கவன்ல மாட்டி அடிச்சான் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமும் அந்த இடத்துல யுத்த களத்துல மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அங்க ஒரு பெரிய மகிமையான காரியம் நடந்தது. கோலியாத்தினுடைய தலையில, அந்த நெற்றியில பட்டது ஒரு கல்லுதான், பெரிய ஆயுதம் இல்ல. சொல்றேன், விசுவாசத்துல ஆவியானுடைய வல்லமை கடந்து சென்றது. அவன் ஒரு கல்லைதான் இறைஞ்சான், ஆவியானுடைய வல்லமை அதன் மூலமாய் கடந்து சென்றது. அவனுடைய நெத்தியில படவும் மல்லாக்க விழுந்தான். அதோடி அவன் அந்த இடத்துல துடித்து போனான். தாவீது ஓடி சென்று அவன் எப்படி அந்த சத்ரு முன்னாடி, அந்த பகைத்து நின்ற அந்த பெலிஸ்தனுக்கு முன்னாடி என்ன வார்த்தையை சொன்னானோ அதன்படியே அவனிடத்துல ஓடி போய் அவன் உரையில இருந்து வாள் எடுத்து அவனை குத்தி அந்த இடத்துல கொண்டு போட்டான். இன்றைக்கு உங்களை பயமுறுத்துகிற, உங்கள் முன்பாக சவால் விடுகிற கோலியாத்தின் வல்லமைகளை அழிக்கிற இரவு இது. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கோலியாத்தின் கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார் இந்த இரவிலே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கோலியாத்தை கர்த்தர் இல்லாமல் போக பண்ணுகிறார். இத்தனை நாட்களும் உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற அந்த காரியம், உங்களை மிரள வைத்து உங்களை பயப்படுத்துகிற அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு இல்லாமல் போக பண்ணுகிறார். கோலியாத்தின் ஆவியை கர்த்தர் அழிக்கிறார். ஹல்லேலூயா. கோலியாத்தின் வல்லமை இனி எழும்பாது. கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்தார். அந்த இடத்துல ஒரு பெரிய முழக்கம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்பி செய்த
ஒரு காரியம் பாருங்கள், ஒருவனை அபிஷேகம் பண்ணினார் கர்த்தரால், ஒருவன் போய் ஜனங்களை மீட்டான். ஹல்லேலூயா. ஏலா பள்ளத்தாக்கு, ஹல்லேலூயா, எதிரிகளுக்கு தோல்வியின் பள்ளத்தாக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வெற்றியின் பள்ளத்தாக்கு. இந்த ஒரு பள்ளத்தாக்குல நான் நிக்கிறேன்னு சொல்றீங்களா? இந்த பள்ளத்தாக்கு உங்களுக்கு வெற்றியின் பள்ளத்தாக்காய் கர்த்தர் மாற்றுகிறார். வெற்றி நம்முடையது, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயத்தை எடுக்க ஒரு பிள்ளை முன் வரணும். சோர்ந்து போய் இருக்க கூடாது, உட்கார்ந்து கலங்கி இருக்க கூடாது. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டதான சவால் விட்ட பொல்லாத கிரியைகளை அவர் அழித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் தொனிக்க தொனிக்க உங்க வாழ்க்கையில ஓங்கி இருந்த சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவன் சாத்தான் சத்துவமற்று போகிறான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை விருத்தி அடையதான் செய்வார். குன்றி போக பண்ண மாட்டார், பலவீனமடைய பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எதிரிகளின் கிரியைகளை கர்த்தர் முறியடித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பலத்த பரலோக அக்கினிய கர்த்தர் இந்த நாள் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி துண்டுகளாய் கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்கினி அந்நிய அக்கினிகளை அவித்து போட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எதை கண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? இதனால என்னோட ஃபியூச்சர் பாதிக்கப்படுமோன்னு நினைக்கலாம். தேவன் இன்றைக்கு அந்த முள்ளை எடுத்து போடுகிறார். நன்றி, நன்றி, நன்றி. நிச்சயமாய் தாவீதை அபிஷேகம் பண்ணி தாவீதை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? கடைசி ஜெப வேளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிர்விசாரமாய் இருக்க வேண்டாம், கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையோடு கூட இருங்கள். ஆவியானவர் நம்முடைய வல்லமையை பொழிய பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் இருக்கிற அறையிலே, ஹல்லேலூயா, நீங்கள் இருக்கிற வீட்டுல, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உங்கள் மத்தியில நம்முடைய வல்லமை அவர் பொழிய பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இரவு ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில எதிராய் நின்ற ஸ்தோத்திரம் கோலியாத்தை போன்று தோற்றமளித்தவைகளை அந்த அப்படிப்பட்ட பலமாய் எழுமினவைகள் என்று நீங்க நினைத்த அந்த ஆவியை கர்த்தர் அர்த்தம் பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களை இந்த நாள் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை ஸ்தோத்திரம் அனலாக்குங்க ஆவியில. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க, ஸ்தோத்திரங்களை எழுப்புங்க. கர்த்தருடைய துதிய கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிக்க ஆரம்பித்தாலே போதும். இன்றைக்கு ஒரு பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஒரு கிரியை நடைபெற போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருக்கிறதான இடங்கள்ல நீங்கள் ஸ்தோத்திரம் துதித்து கொண்டே இருங்க. யார் நினைக்காதீங்க. தேவன் உங்களை வைத்து ஒரு பெரிய ரட்சிப்பை, ஹல்லேலூயா, உங்க வீட்டுல கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் உங்க வீட்டிலே வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் ஒரு பெரிய மீட்பு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல விதங்களுடைய பிள்ளைகள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பத்துல என் கணவன் பொல்லாத ஆவியில் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவுகள் அலக்களிக்கப்பட்டு இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? என்னுடைய திட்டத்துக்கும் என்னுடைய கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கும் ஒரு கூட்டம் எதிராக எழும்பி நிற்கிறது என்று நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க இருக்கிற பள்ளத்தாக்கு ஏலா பள்ளத்தாக்காக நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல வச்ச அபிஷேகமானது அது கோலியாத்தின் வல்லமைகளை நிர்மூலமாக்க போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலத்த தேவ மகிமை வெளிப்படுகிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார், தன்னுடைய ஆவியினால் அலங்கரிக்கிறார். ஸ்தோத்திரம். என்னால் அப்படி ஆவியில துதிக்க முடியல நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஸ்தோத்திரத்தோட உங்க வாய்களை திறங்க. உங்க நாவல கர்த்தர் அக்கினிமயமான வல்லமைகளை அனுப்புகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிய புதிய வார்த்தைகளை வைக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கூடி இருந்த மேல்வாடியிலே அந்த பெந்தைகோஸ்தே நாளில ஒரு மகிமை வெளிப்பட்டது. அந்த
அன்றைக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் காத்து வீசப்பட்டது. ஓ ஸ்தோத்திரம். அதே போல இந்த இரவில உங்கள் ஒவ்வொருவர் மேல ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். அநேகளை விடுதலையாக்க விரும்புகிறார். ஓ ஸ்தோத்திரம். உங்களை அனலாக்கி கொண்டிருக்கிறார். ஓ ரிபலது ரகதியாக்குறவா ரிமரபோ ஷபரபலகதியாக்குறவா. ஓ கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி, பரலோக அக்கினி, இந்த பரலோக அக்கினியானது அன்னி அக்கினி அவித்து போட்டு விடும். ஹல்லேலூயா. அதற்கு நீங்க உங்களை விட்டு கொடுப்பீங்களா? ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ மகிமை வெளிப்படுகிறது டாடி. அப்பா நீ ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இந்த லிங்கில இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகள், ஓ தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதரர்களை அப்பா வாலிபர்களை நிரப்புவீராக. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஏலா பள்ளத்தாக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெற்றியின் பள்ளத்தாக்கா இருந்தது போல இந்த நாளிலே ஒரு வெற்றியை சுதந்தரிக்கத்தக்கதாய் கர்த்தர் கோலியாத்தின் ஆவிகளை முறியடிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு குடும்பத்தில் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற எதிராய் எழும்புகிறதான ஸ்தோத்திரம் எல்லா பொல்லாத ஆண்டவரே உம்முடைய திட்டங்களை அவமாக்குற பொல்லாத வல்லமைகளை நசராகிய அதிகாரம் இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து நிர்மூலமாக்கி ஜெயத்தை சுதந்திரிக்கிறப்பா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரியவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். எதிரியை வீழ்த்துகிற, எதிரின் கிரியைகளை அழிக்கிற ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சாத்தானியுடைய வல்லமையை ஓ ஸ்தோத்திரம் உங்களை பார்த்தோன அது உங்களை பார்த்து பயந்து அவைகள் அகன்று போகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான எந்த மனுஷனிடத்துல அந்த சாத்தானானோ தன்னுடைய கிரியைகளை காண்பித்துக் கொண்டிருக்கானோ, நீங்கள் செபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட சாத்தானுடைய வல்லமை அந்த மனிதனை விட்டு கடந்து போகும். ஹல்லேலூயா. ஆவியானுடைய சத்தம் இது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ நன்றி நன்றி. தேவனுடைய திட்டமும் தரிசனமும் நிறைவேற போகிறதான அந்த இரவுல கர்த்தர் உங்களை பெரிய சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஓ நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. அப்பா நீரே ராஜரீகம் பண்ணுவீராக. இயேசுப்பா ஸ்தோத்திரம். மகிமை ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ண போகிறதப்பா. ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கி விட்டீரப்பா. ஓ விசுவாசிக்கிறேன் அப்பா. இதோ ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவர் அப்படி ஒரு மதகை திறந்து விடுகிற வெள்ளம் போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியாய் பொழிந்து கொண்டிருக்கிறீரப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட எதிரின் கிரியை அழிக்கும்படியான ஒரு வல்லமை நீர் அனுப்பி இருக்கிறீர். நன்றி. நீர் மகிமைப்படுவீராக. இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலும் உங்களுடைய மகிமை தங்கி இருக்கிறது அப்பா. நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் போதகரையாவுடைய குடும்பத்திலும் உங்களுடைய பிரசன்னம் நிரம்பி இருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.